ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஆனால் மிகவும் சக்தி தரக்கூடிய ஒரு தாந்திரிக பயிற்சி சரிங்களா. இது என்ன அப்படின்னா, இதுக்கு மெயினாக நீங்கள் யூஸ் பண்ண போகிற எளிமையான பொருள் என்னென்னா ஒரிஜினலான சந்தனம் சரிங்களா. இது நீங்கள் ஒரிஜினல் நான் ஏன் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ₹1 வில்லை வாங்குறதோ இதெல்லாம் சந்தனம் கிடையாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அது நீங்கள் சந்தனம்னு நீங்கள் நினச்சின்னு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் மனசை விட்டு எடுத்துருங்க. கட்டை வாங்கிக்கோங்க. எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கட்டையாக விற்பாங்க. அது 100 கிராம் கட்டையோ 200 கிராம் கட்டையோ இல்லை 10 கிராம் கட்டையோ 20 கிராம் கட்டையோ இந்த மாதிரி கட்டை வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரிஜினலாக அவங்கள்ட்ட கேளுங்க. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கட்டையாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் தூளாக வாங்கிறத விட கட்டையாக வாங்குறதா இருந்தாலும் கட்டையாக வாங்கிக்கோங்க. அப்போ இதில் கட்டை வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு 9 கட்டை இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 12 கட்டை இல்லை 27 கட்டை இல்லை ஒரு 54 கட்டை இல்லை ஒரு 108 கட்டை இந்த மாதிரி இதில் கட்டைனா பெருசு பெருசாக யோசிக்காதீங்க. ஜஸ்ட் சின்ன சின்னதாக இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறது. இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, சஷ்டி, பஞ்சமி திதிகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பூஜையை ஆரம்பிக்கணும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இந்த சந்தனத்தை எடுத்து, இந்த சந்தன கட்டையாக இருந்ததுன்னா அந்த சந்தன கட்டையை எடுத்து இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடுக்கி வச்சுருங்க. அடுக்கி வச்சுட்டு நித்தியப்படி நீங்கள் செய்ய வேண்டியது, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா விநாயகரோட வழிபாடு. விநாயகரோட வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக டெய்லி நீங்கள் பண்ணும்போது அருகம்புல் எடுத்து வச்சுக்கணும். அருகம்புல் எடுத்து வச்சுட்டு அருகம்புல் எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரத்தை எடுத்துகிட்டு, ஒருவேளை நீங்கள் அந்த 108 கட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 108 கட்டைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது போடுங்க. லைக் அருகம்புல்லை எடுத்துகிட்டு அந்த விநாயகரோட மந்திரங்கள் சொல்லி போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிறது. உங்கள் குலதெய்வம் நீங்கள் செய்ய வேண்டியது சந்தன பவுடர், ஒரிஜினல் பவுடர் வாங்கிக்கோங்க. இந்த ₹100 200 200 கிராம் பவுடர்லாம் கிடச்சா அதுவும் ஒரிஜினல் கிடையாது. அதனால் அந்த கட்டையை அரைச்சி பண்ணக்கூடிய இடங்களில் ஒரிஜினல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் வாடையெல்லாம் வராது சரிங்களா. அப்படிங்கும்போது அந்த பவுடர் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரிஜினலாக இருந்ததுன்னா நல்லது. அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த கட்டைக்கு எடுத்துகிட்டு மனதார உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிறது. எல்லா கட்டைக்கும் லைட்டாக தூவி விடுங்க. அப்போ இதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு இது மாதிரியோ லைக் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துணி மாதிரியோ பட்டு துணி மாதிரியோ, அது வெண்பட்டாக இருக்கலாம், இல்லைன்னா மஞ்சள் கலர் பட்டாக இருக்கலாம், ஒரிஜினல் பட்டு வாங்கி இதில் நீங்கள் வச்சுட்டு இந்த பூஜையை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை, ஃபஸ்ட்டு விநாயகரை நினச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நினச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள். இப்போ அஸ்ட்ராலஜி பார்க்க வரும்போதே எல்லாருக்குமே நல்ல அஸ்ட்ராலஜர்ஸாக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் தான் உங்களோட இஷ்ட தெய்வங்கள், இவங்களை நீங்கள் வழிபட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, நமக்கு பிடிச்ச தெய்வமெல்லாம் இஷ்ட தெய்வம் இல்லை, நம்மளுக்காகவே நமக்காக வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள் நம்மளுடைய சுயஜாதகத்திலேயே இருக்கும். அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனதார நீங்கள் நினச்சிக்க வேண்டியதுன்னா, ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம்னு மனதார நீங்கள் புஷ்பம் இருந்தால் புஷ்பம் போட்டுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட அந்த சந்தனமே இருந்ததுன்னா சந்தனத்தை எடுத்து போட்டுக்கலாம். இதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பூஜை முடிஞ்ச உடனே இதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த துணியை வச்சு மூடிடணும். இதை டெய்லி நீங்கள் விடாமல், இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இதை கண்டிப்பாக 1 மண்டல காலத்திற்கு இந்த பூஜையை நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் செஞ்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இதை தொடர்ந்து செய்கிறீங்க. என் நண்பார்ந்த சகோதரியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மந்த்லி சைக்கிள்ஸ் வரும்போது 5 நாள் செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா. அப்படிங்கும் பொழுது இதுக்கு நீங்கள் அதை முடித்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் இந்த பூஜையை முடிக்கிறீங்க. இந்த பூஜையை முடிச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடுறீங்க. அதை கட்டலாம் கூடாது, அப்படியே மூடி வச்சிடுறீங்க. டெய்லி எடுக்கிறீங்க, திறந்து வைக்கிறீங்க, திறந்து வச்சுட்டு இந்த பூஜையை முடிக்கிறீங்க. இதில் நீங்கள் ஒரு வேளை புஷ்பம் போட்டிருந்தீங்கன்னா, அந்த புஷ்பம் போட்டிருந்தீங்கன்னா மனம் கமழக்கூடிய புஷ்பங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அந்த புஷ்பத்தை, காஞ்சி போன புஷ்பத்தை எடுத்துகிட்டு இதை நீங்கள் வெளியே போட்டுறணும். புதுசாக நீங்கள் மாற்றிட்டே வரீங்க. இதை முடித்ததுக்கு அப்புறமா, இந்த 48 நாள் பூஜை முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அக்னிக்கு உள்ள ஒரு காப்பர்லேயோ இரும்பு யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா.
காப்பரில் ஒரு சின்ன சைஸில் அக்னி குண்டம் மாதிரி கிடைக்கும். சரிங்களா? அது நீங்கள் ஒருவேளை 108 போட்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கிக்கோங்க. அப்போது நீங்கள் இதை போய் வெளியே போய் சொன்னீங்கன்னா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் முறையாக வேதம் படிச்சிருக்கீங்களா, நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்களா, உங்களுக்குலாம் இதுக்கெல்லாம் அதிகாரம் உண்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? சில பேர் குழப்பிட்டா பயந்துக்காதீங்க, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. குரு தொட்டு காட்டும் வித்தை கண்டிப்பாக பலிக்கும். சரியா? அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை நம்பி நீங்கள் மனதார நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கோ ஒரு அம்பாள் கோயிலுக்கோ போயிட்டு, இது என்னுடைய குருதட்சணை அப்படின்னு மனதார நீங்கள் அடியேனை நினச்சி கூட, இது நான் இவருக்காக குருதட்சணை செலுத்திட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு சிவனையும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி கோயில்லையோ போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது என்னுடைய குருதட்சணை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அது 10 ரூபாயாக இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம், 500 ரூபாயாக இருக்கலாம், 1000 ரூபாயாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அது உங்களுடைய சௌரியம். போட்டுட்டு நீங்கள் இந்த அக்னி குண்டத்தை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த தாந்திரிக பூஜையை ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் கீழே வைக்கும் போது இதெல்லாம் வச்சுட்டு அது வச்சு வெறுமனை போட்டு பண்ணிங்கன்னா எரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு கீழே இருக்கிறதுல ஒரு 2 விரட்டி வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. நல்ல பசு நெய் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த பசு நெய்யை வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு எரிய விடுங்க. அதுக்கு பச்சை கற்பூரத்தை போட்டு பண்ணும்போது இதில் வேறு எந்த சமித்தும் யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இதில் போய் கருங்காலியெல்லாம் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. சில என்ன சொல்கிறது, இந்த மாதிரி செல்வ வசியத்துக்குள்ள விஷயத்துக்கும் கருங்காலிக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கருங்காலி போட்டிங்கன்னா, அக்னிக்குள்ளே போட்டிங்கன்னா அது நெகட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். சரிங்களா? இப்போ நான் கையில் போட்டிருக்கேன்னா எனக்கு சில ஹெல்த் பிரச்சனை இருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இதே எனக்கு ஹெல்த் பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா நான் கழட்டிடுவேன். புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கருங்காலி நோய்க்காகவும் எதிரிக்காகவும் அதே மாதிரி வழக்குகளுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தணுமே ஒழிஞ்சு, இது செல்வ கடாட்சத்தை கொடுக்கும், மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும், அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? உண்மையாக தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி புரியும். அதனால் நீங்கள் அதெல்லாம் கருங்காலி இது போடுறதோ, குச்சியை போடுறதோ, அதே மாதிரி அரச சமைத்து போடுறதோ இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. ஒன்லி சந்தனம் தான். இதை போட்டு எரிங்க. எரிக்கும் பொழுது மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை மனதார ஜபம் பண்ணி யாரை நினச்சி பண்ணணும் அப்படின்னா, சிவபெருமானை நினைத்து செய்யணும். இதை செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுங்கன்னா, பச்சரிசியில் கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் உங்கள் வீட்டில் வச்சு குக்கரில், அதாவது இது சைவமாக பண்ணுற குக்கர் இருந்ததுன்னா அதில் தான் வைக்கணும். ஏன்னா சிவனுக்கு இந்த பூஜை பண்ணும்போது இது செல்வ கடாட்ச சம்மந்தமான இருக்கும்போது, நீங்கள் ஒரு வேளை அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த பாத்திரத்தை இதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த அரை டம்ளர் அரிசி பச்சரிசி வச்சுருக்கிறத எடுத்து இதை நீங்கள் பண்ணும்போது கொஞ்சோண்டு எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு திக்குக்கும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அக்னிக்குள்ளே போடும்போது இதே மந்திரத்தை சொல்லி, இப்போ நான் என்ன மந்திரம் சொன்னேனோ இந்த மந்திரத்தை சொல்லி அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா எரியட்டும். எரியும் பொழுது இதே மந்திரத்தை மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஜபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அதுவாக யதாஸ்தானம் அதுவாக தணல்லாம் எரிஞ்சு முடியட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதில் கறிக்கட்டையே ஆயிடணும், நல்லா பஸ்பமாக ஆயிடணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல தீபத்துக்கு எண்ணெய் நெய் ஊற்றணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து அஞ்சனமாக எடுத்து இட்டுட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ வசியம் ஏற்படுங்கிறதுல எல்லாளவும் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஒருவேளை உங்கள்கிட்ட சுய ஜாதகம் எங்கள்கிட்ட நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக முன்னனுமதி பெற்று பார்க்கலாம். ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் மூலமாகவும் பார்க்கலாம். நண்பர்களே, 2024க்கான பஞ்சாங்க கேலண்டர் உங்களுக்கு அன்புக்காக இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். நண்பர்களே, ஒருவேளை உங்களுக்கு ஒரிஜினலான சந்தனக்கட்டையோ சந்தன பவுடர்ஸோ தேவைப்பட்டதுனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நண்பர்களே, அதுக்கு முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். நண்பர்களே, மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.